ஆக்சுவலாக அன்றைக்கி டே ஒன்னில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து டைகர் ட்ராப்பியா அண்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா அல்கத்தார், அந்த ரெண்டும் தான் இன்றைக்கி ஃபஸ்ட் டே பிளானு. ஆக்சுவலாக இங்கே நாங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டைகர் ட்ராப்பியா வந்துட்டு ஃபஸ்ட்டு குரோக்கடைல் ஃபீடிங் அந்த டைகரை பார்த்துட்டு கலக்க வேண்டியதான். கைஸ் ஆக்சுவலாக டிக்கெட் எடுத்தாச்சு. மொத்தம் நாங்கள் 15 மெம்பர்ஸோட டிக்கெட் இப்போ எடுத்தாச்சு. இப்போ போயிட்டு ஷோ பார்க்க போகிறோம், டைகர்ஸ் அண்ட் குரோக்கடைல் ஷோ. இங்கேருந்து தான் வியூ பண்ணி பார்க்க போகிறோம் குரோக்கடைலோட ஷோவை. கிட்டத்தட்ட சீட்டிங் பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட சீட்டிங் ஃபுல்லாகவே. இங்கேருந்து தான் நம்ம வியூ பண்ணி குரோக்கடைல் பார்க்குறது. ஆக்சுவலாக டைகருக்கு பார்த்தீங்கன்னா அது இன்னொரு பிளேஸ். இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அங்கே போயிட்டு வியூ பண்ணணும். ஷோ முடிஞ்சிருச்சு. சில பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டைகரோட இருந்து ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க உட்காந்து. அதுக்கு பார்த்தீங்கன்னா 400 பாட் சார்ஜ் ஆகும். போடு போயிட்டு நம்ம ஒரு ஆளை பார்க்க போறோம் ரொம்ப க்ளோஸா. இவ்வளோ க்ளோஸாக ஒரு டைகரை பார்ப்பேன்னு நினச்சி பார்க்கல. கிட்டத்தட்ட டைகருக்கும் எனக்கும் ஒரு 1 மீட்டர் தான் கேப் இருக்கும். பயங்கரமாக இருக்கான். கேஸ் இப்போ ஆக்சுவலாக போய் டைகரோட ஃபோட்டோ எடுக்க போகிறோம். நம்ம நேஷ்னல் அனிமல், அதோட ஃபோட்டோ எடுக்க கொஞ்சம் ப்ரௌடாக இருக்குது, பட் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. 400 பாட் எதுக்கு சார்ஜ் ஆச்சு, என்னென்ன இருக்க போகுதுன்னு தெரில. கொஞ்சம் முரட்டுத்தனமாக தான் இருக்குது புலி. இங்கே லைனும் இருக்கு. லைன் பயங்கரமா இருக்கு. அவன் ஸ்டைல பாருங்களேன், வேற லெவல்ல இருக்கான். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஒயிட் லைனு, இவன் வேற லெவல்ல மாஸா இருக்கான். ஒயிட் லைன் இன்னைக்கு தான் பாக்குறேன் ஃபர்ஸ்ட் டைம். பயங்கரமா இருக்கானுங்க. இங்க கேமரா ஆங்கிளுக்கு வேணா அவனுங்க வந்து சும்மா சின்னதா தெரியலாம். கிட்டத்தட்ட 3 ஃபீட்ல இருக்கானுங்க. ஆக்சுவலா இவனுங்களே பாத்தீங்கன்னா ஒரு மிடில் ரேஞ்ச் புலி தான். மரணமா இருக்கானுங்க, வேற லெவல். ஐயோ சண்டை போட்டுக்கிறானுங்க. இப்போ டைகர் ஷோ என்ட்ராக போகிறோம். குரோக்கடைல் ஆக்சுவலாக முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் டைகர் ஷோ. டைகர் ஷோஸ் வியூஸ் இந்த மாதிரி தான். இங்கே உட்காந்து தான் நடுவில் அந்த ஸ்டேஜ் ஷோ நடக்கிறத நம்ம பார்ப்போம். இவன் வந்து அவங்க சொல்றத மதிக்கவே மாட்டான். ஃபைனலா ஏறிட்டான். செமையா டைப் ட்ரெயின் பண்ணிருக்காங்க. ஐயோ
எல்லாமே இங்கே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நேராக நம்ம ரூம் போயிட்டு ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா அல்கதார் ஷோ போகிறோம். அல்கதார் ஷோ போயிட்டு அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.